ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹெடையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக சைட் எஃபெக்ட் வருதுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். நிறைய பேத்துக்கு நிறைய நேரம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த ஹெடை. நீங்கள் வந்து ஒரு 3 நிமிஷத்தில் கூட இதை ஸ்பீடாக செஞ்சிடலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு, அம்லா பவுடர் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே சமயத்தில் கரிசலாங்கண்ணி பவுடரும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது கூடவே வந்து ஒரு பொருள் மட்டும்தான் அடுத்து நம்ம ஆட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுரி இலை பவுடர் தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ஏன் நம்ம மிக்ஸி ஜாரில் போடுறோம் அப்படின்னா, இது என்ன இருந்தாலும் நல்லா நமக்கு அந்த பேஸ்ட்டை வந்து நைஸாக கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். அதனால் மட்டும்தான் நம்ம இதில் வந்து போடுறோம். கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கு பின்னாடி வந்து இந்த இண்டிகோ பவுடர் நீங்கள் முன்னாடியே போடாலும் போடலாம். நான் கொஞ்சம் மறந்துட்டனால பின்னாடி போடுறேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 டம்ளர் மட்டும் நீங்கள் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த திப்பியும் இருக்காது. அதே சமயத்தில் உங்களுடைய ஹேரில் வந்து நல்லாவே அப்படியே நம்ம போடும்போது இப்போ எல்லா இடத்துலையும் நமக்கு கவர் பண்ணி கொடுக்குங்க. இப்போ இது வந்து ஆச்சு. இதை எதுவுமே நீங்கள் வடிகட்டணும் எந்த அவசியம் கிடையாது. இதுக்கு டக்குன்னு உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த கடையை நீங்கள் வந்து டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு சாதாரண ஏதாவது ஒரு பவுல், இல்லை கண்ணாடி பவுல் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பிளாஸ்டிக் ஏதாச்சும் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி சில்வர் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது சௌகரியமோ அதில் வந்து இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கற்றாழை ஜெல், ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறோம். அதாவது 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இண்டிகோ பவுடர் சேர்த்துட்ருக்கனால டக்குனு இது கலர் மாறிடும். அதனால தான் வந்துட்டு இதை ஒரு 30 நிமிஷம் மட்டும், அதை 1/2 hour மட்டும் நல்லா மூடி வச்சு விட்டுருங்க. ஏன்னா உடனே கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி கருப்பாயிடும். ஏன்னா இண்டிகோ பவுடர் சேர்த்துட்ருக்கனால நமக்கு சீக்கிரமாக வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெயிலில் கூட வெளியில் கொண்டு போய் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். அதை வந்துட்டு 1/2 hour ஸ்பீடாக உங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கும்போது 1/2 hour, வெளியில் வைக்கும்போது உங்களுக்கு 20 நிமிஷத்துலேயே இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதை வந்து உங்களுடைய ஹேரில் டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேடை பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக தான் நம்ம செஞ்சுருக்கோம். டக்குன்னு வந்து நிமிஷத்தில் வந்து இந்த ஹேடையை வந்து இங்கே செஞ்சிடலாம். எங்கேயாவது நீங்கள் வந்து போகணும் அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து இந்த பவுடர்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் எங்கே போனாலும் அங்கே இருந்து கூட நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் டைம் இந்த மாதிரி டயத்தில் வந்து அவசரமாக வந்து நம்ம ஹேடை பண்ணணும், ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேடை உங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பவுடர்ஸ் மட்டும் நல்லா எக்ஸ்பிரி டேட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அதே சமயத்தில் வந்து நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்க, அதான் இம்பார்ட்டண்ட். ஆன்லைனுங்கும்போது உங்களுக்கு ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் நாட்டு மருந்து கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கொஞ்சம் ரேட்டு வந்து ஃபேவராக இருக்குங்க. நிச்சயமாக வீட்டில் வந்து எந்த ஹேடையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.